தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரான்ஸ் குரூப்பில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச்க்கு நம்ம வரப்போகிறோம். அதாவது பிரான்ஸ் அண்ட் நார்வே. நார்வே வந்துட்டு லாஸ்ட்டாக செனகல்கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க, செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கிற ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக எம்பாப்பே வர்சஸ் எர்லிங் ஹார்லாண்ட். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்வையாளர்களுக்கு. அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச்டு மேட்சஸாக இருக்கும் குரூப் ஸ்டேஜில். ஸோ இந்த மேட்சோட நம்ம ப்ரிவியூ வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கூட வந்து ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, சரி, இப்போ ஃப்ரான்ஸ் வந்துட்டு 2 மேட்ச் 2 வின்னு, நார்வே 2 மேட்ச் 2 வின்னு, செனகல் ஈராக் 2 பேர்த்தையும் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ரான்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. செனகல்கிட்ட மட்டும் நார்வே வந்து ஒரு 2 கோல் வந்து வாங்கி ஜெயிச்சிருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸும் நார்வேவும் பெரிய கோல் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, 1-2 கோல் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரான்ஸ் நார்வே ஆடும்போது யாரோட கை ஓங்கி இருக்கும்? எனக்கு என்னமோ ஃப்ரான்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்ற அந்த இது இருக்கு. பட் நார்வே செனகல்கிட்ட ஆடும்போது பார்க்கும்போது ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. என்னன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் பிரான்ஸோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ரொம்ப வருஷம் விளையாண்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்வே வந்து 1998 அப்புறம் இப்போ தான் வர்றாங்க, 28 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வர்றாங்க. ஸோ அதுதான் ஒரு குரூஷியலான டிஃபரன்ஸாக இருக்க போகுது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்வே ஏன் வந்து ஈராக் ஜெயிக்கணும், அவங்களும் 52 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்காங்க. ஸோ அந்த லாங்குவிட்டி ஈராக் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நல்லா செட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. கொஞ்சம் டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் இதுகிட்ட இருந்திருக்கு செனகல் கிட்ட. அதை வந்து எர்லிங் ஹாலண்ட் கிட்ட டிஃபென்சிவ் மிஸ்டேக் பண்ணா எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நெக்ஸ்ட் மினிட் கோல் தான். கண்டிப்பா. சோ டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் இருக்க கூடாது. ஆனா செனகல் பண்ணி தான் தோத்துருக்காங்க. ஈவன் பிரான்ஸ் நீங்க டிஃபென்சிவ் மிஸ்டேக் பண்ணாலும் அது நெக்ஸ்ட் மினிட் கோலா தான் மாற போகுது. சோ இப்போ என்னன்னா, இது பிரஸ்ல என்ன ஹாலாண்ட் கிட்ட கேட்டிருக்க என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு நாங்க நாக் அவுட் போயாச்சு, பிரான்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சு, பிரான்ஸ் நல்ல டீம் தான், அவங்க வேர்ல்டு கப்பை ஜெயிச்சா கவலை இல்லை, நாங்க நாக் அவுட் போயிட்டோம், நாங்க ஒரு படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கோம். அதுதான் ஒரு முக்கியமா பேசுறாரு. அந்த மேட்ச் பத்தி அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நாங்க நாக் அவுட்ல என்ன பெர்ஃபார்ம் பண்றோம் தான் டீட்டெயிலா அவங்க இது பண்ணிருக்காங்க. மேபி தேர் ஆர் சான்சஸ் 2 டீமுமே வந்து செகண்ட் பிளேஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எந்த குரூப்லயுமே பாத்தீங்கன்னா 2 டீமுமே ஜெயிச்சு இப்படி ஃபேஸ் பண்ணல. இப்ப ஃபர்ஸ்ட் யாரு போறாங்கிறது முக்கியம் இல்ல. இந்த இதுல செகண்ட் போறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீம் வரும். அப்ப முக்கியம் தான். ஆனா பிரான்ஸ் தான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், யாருக்கு? நார்வேக்கு தெரியும். சோ வந்து பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் அதுவும் ஒரு பாட்டு தான். மேட்ச் ஜெயிக்கணுங்கிறது, அதுக்கு முன்னாடி மேட்ச் ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாச்சே. மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தாலுமே இது ரவுண்ட் ஆஃப் 16ல ஜெர்மனியை மீட் பண்ற ஒரு பாத்து வருது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இது செகண்ட் வரவங்களுக்கு இந்த அடுத்த குரூப்ல வரக்கு வாய்ப்பு இருக்கு. சோ விக்டரி அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாதுங்கிறது ஒரு அவங்க சைட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அது போக என்னன்னா, இப்ப எம்பாப்பே எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 மேட்ச் ஃபுல் 90 மினிட்ஸ் விளையாண்டுருக்காரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு ரெஸ்ட் தரணும். ஹாலண்ட் 2 90 மினிட்ஸ் விளையாண்டுருக்காரு. இப்ப போனீங்கன்னா ஒலிசி விளையாண்டுருக்காரு, இந்த சைடு வந்து ஒடேகார்ட் விளையாண்டுருக்காரு. சோ 2 சைட்லயும் எல்லா பிளேயர்ஸும் விளையாண்டுருக்காங்க. சோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பிளேயர்ஸா மாத்தி வருவாங்கிறது என்னோட சேஞ்சஸ் இருக்கு. பெஞ்ச் 2 பிளேயர்ஸ் கொடுத்துட்டு கடைசி ஒரு 10 மினிட்ஸ் வந்து இவங்க அந்த ஒரு மேட்சோட இது டச்சஸ் போடணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு சில ஒரு கேமியோ காமிச்சிட்டு போயிடுவான். அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிடும். நாக் அவுட்ல மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்க நார்வே. ஆனா பிரான்ஸுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன 2 வேர்ல்டு கப் எடுத்துட்டீங்கனாலும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. 2018ல பாத்தீங்கன்னா தேர்ட் மேட்ச் வந்து டென்மார்க் மேல வரும். டிடியர் ரெஸ்பான்ஸ் எல்லாத்துமே ரெஸ்ட் கொடுத்து எம்பாப்பே கடைசி ஒரு 10 மினிட்ஸ் கொண்டு வருவாரு. போன வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா டுனிஷியா மேல லாஸே ஆயிரும். அதே மாதிரி எம்பாப்பேவும் கோலமும் கண்டிப்பா வந்து எம்பாப்பே ஸ்டார்ட் பண்ண மாட்டாருன்னு என்னோட அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா எப்படி நாக் அவுட் போறோம், எதுலயும் பெரிய டீம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபேஸ் பண்ணாத ஒரு அட்வான்டேஜ் தான். அது வந்து எப்படி இருக்கதா போகுது. சோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போகணும்னு நினைப்பாங்களா 2 டீமும். சரி, ஓகே. இப்போ நார்வேயோட ஸ்ட்ரென்த்னா எர்லிங் ஹாலாண்டோட ஃபினிஷிங் எபிலிட்டி. வேர்ல்டு கிளாஸ் ஃபினிஷர் அவர். அதே மாதிரி கிரியேட்டிவான மிட்ஃபீல்டு ஓடிகார்டு வந்து கேப்டன் அவர் இருக்காரு. ஸ்ட்ராங்கான கவுண்டர் அட்டாக்கிங் த்ரெட் விங்கில் கண்டிப்பாக இருக்கு. செட் பீஸில் கன்ஃபார்ம் டேஞ்சரஸான ஒரு டீம் நார்வே. வீக்னஸ் அப்படின்னு வந்தோம்னா டிஃபென்ஸ் வந்து ஒரு எலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கூட கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸ்குவாட் டெப்த்து ஃப்ரான்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த டீமுக்குமே அதிகம் கிடையாது. ஃப்ரான்ஸுக்கு தான் வந்து எலைட்டான ஸ்குவாட் டெப்த் இருக்கு. அதே மாதிரி மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸில் வந்துட்டு ஸ்பேஸ் நிறைய ஓட்டைகள் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நார்வேல. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆமா, நார்வேல என்னன்னா நம்ம இப்போ பாக்குறோம்ல, ஈராக் மேல ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க, அதுல எதுவுமே எடுக்க முடியாது. செனகல் மேல செனகலோட மிஸ்டேக்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் நார்வே நல்லா ஆடுறது நம்ம பார்க்கவே இல்லை. இதோ எடோர்ட் மெண்டியோட கோல் கீப்பிங் சேவ்ஸ்லாம் ஈஸியா எடுக்க வேண்டியது மிஸ் பண்ணிருக்காங்க. நார்வே நல்லா ஆடுறது இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனா இதுல
குவாலிஃபையர்ஸ்ல ரொம்ப அற்புதமா விளையாடுறாங்க. 11 கோல்ஸ் ஒரு மால்டோவா மேல போட்டுருக்காங்க. இட்டாலி மேல 3 கோல்ஸ் அப்படிலாம் போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா சேஞ்சஸ் நல்லா வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் லார்சன் சப்ஸ்டியூட்ல இருந்து நல்லா ஒரு வரக்கூடிய பென்ஃபிகா பிளேயர்ஸ் இருக்காங்க. இது கிறிஸ்டல் பேலஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. எர்லிங் ஹாலண்ட், மார்டின் ஓடிகார்டு, ஆண்டோனியோ நூசா, சாண்டர் பெர்ஜ், ஆஸ்கர் பாப் இவங்கெல்லாம் ஆஸ்கர் பாப் வந்து பழைய மான்செஸ்டர் சிட்டி பிளேயர். அவரு ஒரு ரைட் விங்ல சேஞ்சா வரக்கூடிய ஒரு பிளேயர். சோ ஒரு சேஞ்சஸ்க்கு ஒரு டீசென்டான ஒரு ஸ்குவாடு. மத்த என்ன சொல்றது, ஒரு டார்க் ஹார்ஸா எடுத்துட்டீங்கன்னா எல்லா டீமும் கம்பேர் பண்ணும்போது நார்வே வச்சிருக்காங்க. அந்த சேஞ்சஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டார்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு பிளேயர். சோ அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது பிரான்ஸுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரான்ஸோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேபி எக்ஸ்ட்ரீம் டயர்டா இருக்கும்போது 85th 90th கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் செனகல் மேல ஆன மாதிரி டயர்னஸ்னால ஒரு இதாகலாம். பட் இந்த மேட்ச் அப்படி ஆகாது. ஏன்னா செகண்ட் பிளேஸ் தான் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி விட மாட்டாங்க. பிரேசிலோ, ஜெர்மனியோ, ஸ்பெயினோ, அர்ஜென்டினாவோ பார்க்கும்போது தான் இவங்களோட வீக்னஸே என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா பிரான்ஸ் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா அட்டாக்கிங் அண்ட் மிட்ஃபீல்ட் டெப்த்து, அதே மாதிரி டிஃபென்ஸ் டெப்த்து, ஸ்குவாட்லேயே டெப்த்தான ஸ்குவாடு இதுதான். நீ எவனை வேணா தூக்கிட்டு எவனை வேணா போடலாம், அந்த மாதிரி ஒரு டீமு. டிஃபென்ஸில் வந்து சலீபா, கொனாட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்சிவ் சென்டர் பேக் இருக்காங்க. விங்ஸில் பேஸு டெம்பேலே, இந்த சைடு பார்த்தா பர்கோலா வந்துட்டு இப்போ நல்லா விளையாடுறாரு. டிசைடுவே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க பர்கோலாவை போட்டுட்டு. அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் டச்சும் மூவ்மெண்ட்டும் வேற மாதிரி இருக்கும். இவர் ஃபினிஷ், இவர் ட்ரிபிள், ரன் எல்லாம் டைகனல் ரன்ஸ் ரொனால்டோ எடுத்த மாதிரி அந்த நேத்து பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி பண்றாரு. ரொம்ப டேஞ்சரஸா இருக்க போகுது பர்கோலாவும் இந்த சைடு டெம்பேலேவை பாக்குறதுக்கு. சென்டர்ல ஓலிசி, அவர் சொல்லவே தெரியல. அவங்க டீம்ல ஸ்டார் பிளேயர்னா அவர் தான். எம்பாப்பேவோட இவர் நல்லா வெளியே தெரியாரு ஓலிசி. இவர் போடுற பாஸே போதும், ஈஸியா பினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். எம்பாப்பேக்கு கவலையே இல்லை. பாஸ் போடுறக்கு ஓலிசி இருந்தா கோல் மேலையா புளியலாம், அந்த மாதிரி ஒரு பாஸ் போடுறாரு. மேஜர் டோர்னமெண்ட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுதான் பிரான்ஸ் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல் பேக்ஸை புஷ் பண்ணோம்னா அவங்க வீக்னஸ் என்னங்கிறது தெரியும். அது எல்ஐ டீம்ஸ்க்கு ஆடும்போது தான் அது வந்து எக்ஸ்போஸ் ஆகுமா இல்லை எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டைம் அர்ஜென்டினா ஃப்ரான்ஸ் ஃபைனல்ஸில் ஆடும்போது அந்த சென்டர் அந்த லெஃப்ட் பேக்கை கம்ப்ளீட்டாக டீமரியை புஷ் பண்ணி கவுண்டேவை ஆப் அடிச்சு அப்புறம் வந்து அர்ஜென்டினாக்கு 2-3 கோல் அடிச்சு. ஆமாம், இந்த கவுண்டேக்கு டீமரியா இருக்கிற வரைக்குமே ஃப்ரான்ஸ்னால எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த பின்னாடி இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் பேக்ஸை புஷ் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்போஸ் ஆகுமா என்னங்கிறது நம்ம அதில் பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் பெரிய டீம் ஃபேஸ் பண்ணாதனால பெருசாக நம்ம சொல்ல முடியாது, எந்த டீமுக்குமே சொல்ல முடியாது. ஸோ அது எப்படி என்னங்கிறத பார்ப்போம். பொசிஷனிங் பேஸ்ட் ஃபுட்பால் தான் ஆட போகிறாங்க. குயிக் அட்டாக்கிங் டிரான்சிஷன் நிறைய நம்ம பார்க்கலாம். ஃபுல் பேக்ஸ்லேருந்து வைட் ஓவர்லோட்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். பொசிஷன் லூஸ் பண்ணால் கன்ஃபார்மாக ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே இல்லை ஃப்ரான்ஸ். கண்டிப்பாக ஃப்ரான்ஸும் வந்து ஒரு சாம்பியன்ஸோட இதில் தான் வந்திருக்காங்க. சோ நாக் அவுட்ல தான் அவனோட ரியல் இதுவே தெரிய போகுது. சரி, ஓகே. இப்போ இந்த மேட்ச்சுக்கு ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? ஸ்கோர் லைன் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் வந்தா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், மெயினே விளையாண்டா கம்மியாகும். ஸோ 3-1 பிரான்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். 2 கோல் டிஃபரன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு. சரி, நான் 2-1 பிரான்ஸ் ஜெயிக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்ப்போம் என்ன எப்படி போகுது. ஏன்னா எர்லிங் ஹாலண்ட் இருக்கிறனால கண்டிப்பாக எர்லிங் ஹாலண்ட் ஆடுவார். எம்பாப்பேவும் நான் ஆடுவாருன்னு எதிர்பார்க்குறேன். மேபி அவங்க உட்கார கூட வைக்கலாம், பார்ப்போம். 2 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக 2 பேர் ஆடுவாங்க. அப்போ தான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி நல்ல ப்ரிவியூ வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் கௌதம்.